வெல்கம் டு வினோஸ் லேர்னிங். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான பேசிக்கான கான்செப்ட் பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமிங் உடைய பேசிக் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிளாக ஒரு சின்ன ஸ்டோரி பார்ப்போம். ஸோ இங்கே நான் வினோ இருக்கேன். டெல்லியில் சத்தார்ஜி இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஸோ வினோ இங்க வந்து வினோ என்ன பண்றாரு, டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போயிட்டு அங்க சர்தார் கூட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போறாரு. வினோ என்ன பண்றாரு, வினோ வந்து தமிழ்நாட்டுல இருந்து போயிட்டு சர்தார் அப்படின்ற ஒரு இந்திக்காரு கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போறாரு. வினோவுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து தமிழ் மட்டும்தான், வேற எதுவுமே தெரியாது. சர்தாருக்கு தெரிஞ்சது எல்லாமே ஹிந்தி மட்டும்தான். வினோவுக்கு தெரிஞ்சது தமிழ், சர்தாருக்கு தெரிஞ்சது ஹிந்தி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போறாங்க. வினோ என்ன பண்ண போறாரு, சர்தார்கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் விற்க போறாரு. சரிங்களா? இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா வினோ வந்து கண்டிப்பா சர்தார்கிட்ட நெகோஷியேட் பண்ணணும், பேரம் பேசணும், நிறைய விஷயம் சர்தாரும் பேசணும். ரெண்டு பேருமே பயங்கரமான கம்யூனிகேஷன் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ண முடியாது. பட் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச லாங்குவேஜ் வேற லாங்குவேஜ். அவங்களால என்ன பண்ண முடியல, கம்யூனிகேஷன் பண்ணி ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பேச முடியல. வினோ என்ன பேசுறது சர்தாருக்கு புரியல, சர்தார் என்ன பேச வினோவுக்கு புரியல. அப்போ இன்னொரு பர்சன் ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு தமிழும் தெரியும், ஹிந்தியும் தெரியும். என்னதுங்க, இன்னொரு பர்சன் ஒருத்தர் வர்றாரு. அவர் தான் நம்மளுக்கு வந்து இன்டர்மீடியேட்டரா இருக்க போறாரு. அவர் என்ன பண்ண போறாரு, வினோ என்ன சொல்றாரோ அதை ரிசீவ் பண்ணி சர்தாருக்கு புரியுற மாதிரி ஹிந்தியில மாத்தி சொல்ல போறாரு. புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் புரியுதா பாருங்க. வினோன்றவருக்கு வெறும் தமிழ் மட்டும் தான் தெரியும், சர்தார்ன்றவருக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும். நடுவில் ஒருத்தர் வர்றாரு, ராமன் சொல்லிட்டு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருக்கு தமிழும் தெரியும், ஹிந்தி தெரியும். இவர் நடுவில் வந்து, ஐயா நான் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வினோ என்ன சொல்றாரோ அதை ரிசீவ் பண்ணி அவர் ஹிந்தியில கன்வெர்ட் பண்ணி அதை சர்தார் கொடுக்குறாரு. அப்ப என்ன நடக்குது, வினோ என்ன சொல்றாரோ சர்தாருக்கு புரியுது, சர்தார் என்ன சொல்றாரு வினோவுக்கு புரியுது. ஆனா பட் டைரக்டா நடக்கல. எங்க நடுவில் ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா டிரான்ஸ்லேட் பண்றாரு. அவர் தான் வந்து டிரான்ஸ்லேட்டர். சரிங்களா? இப்போ இதே கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது கம்ப்யூட்டர் கிட்ட நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ சேம் கான்செப்ட். இப்போ இங்க ஒரு பர்சன், வினோன்னு ஒரு பர்சன் இருக்காரு, இங்க கம்ப்யூட்டர் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும் கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது எல்லாமே மிஷின் லாங்குவேஜ். கம்ப்யூட்டர் தெரிஞ்சது எல்லாமே மிஷின் லாங்குவேஜ். சரி, நம்ம ஹியூமன், வினோக்கு தெரிஞ்சது வந்து தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் வினோக்கு. ஸோ வினோ என்ன பண்றாரு, இங்கிலீஷை யூஸ் பண்ணி சரி நம்ம என்ன பண்ணலாம், இங்கே கம்ப்யூட்டர் கிட்ட இன்ஃபர்மேஷனை சொல்லலாம், கம்ப்யூட்டர் என் வேலையெல்லாம் செய்யட்டும் அப்படின்னு வினோ நினைக்கிறாரு. பட் கம்ப்யூட்டர் தெரிஞ்சதெல்லாம் என்னது, வெறும் மிஷின் லாங்குவேஜ் மட்டும்தான். அப்போ வினோக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் தெரிஞ்ச மிஷின் லாங்குவேஜ். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் தேவைப்படுறாரு. இவங்க ரெண்டு பேர் நடுவில் என்ன பண்றாரு, ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் தேவைப்படுறாரு. எதுக்கு அப்படின்னா, இவர் என்ன பண்றாருன்னா இங்கிலீஷை வாங்கி அவுட்புட்டா வந்து மிஷின் லாங்குவேஜா தரணும். அவரு பேரு தான் வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னா ப்ரோக்ராம். இந்த சாஃப்ட்வேர் தான் என்னதுன்னா ஒரு இன்டர்மீடியேட்டர். இவர் என்ன ஒர்க் பண்றாரு அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு மனுஷங்கிட்ட இருந்து இங்கிலீஷை வாங்கி அந்த இங்கிலீஷை மிஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணி மிஷினுக்கு தராரு. ஸோ மிஷின் அந்த வேலையை பண்ணி திருப்பி அவுட்புட் தரேன் இல்லையா, அந்த அவுட்புட் என்னவா இருக்கும், சேம் மிஷின் லாங்குவேஜாக தான் இருக்கும். ஏன்னா மிஷின் தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், மிஷின் லாங்குவேஜை வாங்குது, மிஷின் லாங்குவேஜாக கொடுக்குது. அந்த மிஷின் லாங்குவேஜை சாஃப்ட்வேர் என்ன பண்ணுதுன்னா திருப்பி மனுஷனுக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பேர் தான் என்னதுன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த சாஃப்ட்வேர் பேர் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எல்லா சாஃப்ட்வேரும் இந்த ஒர்க் தான் பண்ணுது. ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம். எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, இதே ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஆப்பாக இருந்தாலும் ஆப்புடைய ஒர்க் இதுதான். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை சிஸ்டம்க்கு
அனுப்பிச்சி விடும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணோம். மிஷின் லாங்குவேஜை ஹியூமன் லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷாக கன்வெர்ட் பண்ணோம். இதுதான் சாஃப்ட்வேருடைய வேலை. ஸோ அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உடைய வேலை. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன வேலை பண்ணுது? நம்ம கொடுக்குற இங்கிலீஷை மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளே போகிறோம். ஏன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்மளுக்கு தேவை? நம்மளுடைய இங்கிலீஷை மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும். அதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருமே சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணுறோம். இப்போ சாஃப்ட்வேர் எதுலேருந்து வருது? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து தான் வருது. ஸோ இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான பேசிக் நாலேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம கொடுக்குற இங்கிலீஷை எடுத்துட்டு அது என்ன பண்ணுன்னா மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ மிஷின் லாங்குவேஜ் வருதுன்னு அப்படின்னா அதை இங்கிலீஷாக கன்வெர்ட் பண்ணி நம்மகிட்ட தரும்.